தளபதியோட கடைசி படம் ஜனநாயகன் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த நிலையில அனிருத் வந்து ஒரு தாக்குதலுக்கு ஆட்பட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயகம் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாரோட 75th பர்த்டேக்கு படையப்பா படம் ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை எல்லா ஆக்டர்ஸும் சேர்ந்து பார்த்துருக்காங்க. சிவகார்த்திகேயன், சுருளி அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதோட அனிருத்தும் 75th பர்த்டேக்கு அவர் ரிலீஸ் ஆன அந்த படையப்பா படத்தை பார்க்க போயிருக்காரு. அப்போ மீடியாவா அவர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால மலேசியாவில் பாடல் வெளியீட்டு விழா நடக்க போகுது. அதில் அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடலையும் ஒன்றுக்கு ஒன்றா நம்ம அனிருத் பாடலாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அனிருத்தை பார்த்த உடனே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி அவரை வெளியில் இருந்து அவ்வளவு இது என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எழுப்பின அந்த சத்தம் யாராலையுமே தாங்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அனிருத் வந்து எஸ்கேப் ஆகி பவுன்சர்ஸ் கிட்ட ஓடி வந்திருக்காரு. பவுன்சர்ஸ் எல்லாம் அவங்கள அலேக்கா தூக்கி வெளியில் போட்டிருக்காங்க. அனிருத் சொன்னது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாட்டையும் நானே பாட இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது தளபதியோட லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும். நான் சொல்கிறதுக்கு இல்லை, தளபதி படம் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த படம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாடல்களை எல்லாம் பாட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒரு பாடலும் நானே பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் படத்தை பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் வரும்போது அவர் ஃபேன்ஸ் எல்லாம் செல்ஃபி கேட்டு அவர்கிட்ட நெருங்க நெருங்க கூட்டம் அதிகமாயிருக்கு. அதில் மாட்டிக்கிட்டு திணறிய அனிருத் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கேருந்து வெளியில் ஓடிருக்காரு. அவரை பவுன்சர்ஸ் கஷ்டப்பட்டு காப்பாற்றி வெளியில் கொண்டுட்டு வந்து அவரை சேஃபாக காரியத்தை விட்டுருக்குறாங்க. ஃபேன்ஸ் இருக்கலாம் தான், ஆனால் இந்த அளவுக்கு அன்பு காட்டினா எங்களால் மூச்சு முட்டிரும்ல. தயவு செய்து கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. பொது வெளியில் எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஜனநாயகன் படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவும் ஸ்பெஷலான படம். ஏன்னா அவருடைய ஃபேன்ஸுக்கு இது கடைசி ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு.